ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் இந்த லீட் கோட் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்ச் இன்சென்ட் பொசிஷன்ன்ற இந்த ப்ராப்ளம் தான். இதில் என்ன பண்ணணுன்னா, அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு டார்கெட் எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டார்கெட் எலமெண்ட்டை இந்த லிஸ்ட்டில் எங்கே வைக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லிஸ்ட் வந்து ஒரு ஷார்ட்டட் ஆர்டரில் இருக்கும், அசனிங் ஆர்டரில் இருக்கா. ஸோ இப்போ இந்த 5 வந்து நம்ம எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதான் இதோட ப்ராப்ளம். இதுக்கான அப்ரோச் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம லாஜிக் பார்த்தலாம், அதுக்கப்புறம் கோட் பார்ட்டுக்கு போயிடலாம். இதோட அப்ரோச் என்னென்னா, கொடுத்துருக்க டார்கெட் எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கம்மியாகவோ ஒரு ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அதோட 0th இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இடத்துல தான் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அதே இது கொடுத்துருக்க எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாச்சும் இது அசனிங் ஆர்டரில் கொடுத்துருக்கனால லாஸ்ட் எலமெண்ட் தான் மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க டார்கெட் எலமெண்ட் வந்து கடைசி எலமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டோட லென்த்தையே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இதோட லென்த் எடுக்கும்போது நமக்கு 4 கிடைக்குமா, பிகாஸ் இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்செர்ட் பொசிஷன் எங்கே இன்செர்ட் பண்ண முடியுது, இந்த 0th பொசிஷனில் இன்செர்ட் பண்ண முடியாது, 2ல் இன்செர்ட் பண்ண முடியாது, 3ல் இன்செர்ட் பண்ண முடியாது, 4ல் இன்செர்ட் பண்ண முடியாது, சாரி 3rd இண்டெக்ஸில் இன்செர்ட் பண்ண முடியாது. ஏன்னா 3rd இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டோட இது பெருசாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதில் 4th இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக இதோட லென்த்தையே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது 2 கேஸும் நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஒரு லூப் எடுத்து இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி அதில் எந்த இடத்துல நம்ம இந்த இன்செர்ட் பண்ணுறது பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த கொடுத்துருக்க டார்கெட் எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட்டோட கம்மியாகவோ அது ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா, இந்த ஒரு எலமெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணிட்டே வரணும். கம்மியாகவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்குது. 2 வந்து எதோட கம்மியாகவோ அது ஈக்குவலாகவோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1ஓட செக் பண்ணும்போது 2 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லூப் போயிடணும். அடுத்த லூப் 3 எடுத்துக்கிறோம். 3 வந்து 2ஓட அதிகமாக இருக்குது. லைக் வந்து 2 வந்து 3ஓட கம்மி இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம அதை கோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் சொன்ன மாதிரி அதோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த 0th இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இஃப் டார்கெட் எலமெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, இதோட நம்ஸோட 0th எலமெண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0 பண்ணிடலாம். இஃப் டார்கெட் எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டோட, அதாச்சும் நான் -1 கொடுத்தேன்னா லாஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோ இல்லையா. ஸோ நான் வந்து லாஸ்ட் எலமெண்ட் தான் இப்போதைக்கு கரண்ட்டில் லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட பெருசாக இருந்துச்சுன்னா நான் லென் ஆஃப் நம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த நம்ஸோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அப்படி இது 2 கேஸும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம லூப் எடுத்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இது எதுக்கு நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்து எடுக்கிறோன்னா, டேரெக்டாக ஏன் நம்ம அறையை வச்சு ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு 0, 1 ஐயோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நம்ம டேரெக்டாக அதே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். லென் ஆஃப் நம்ஸ். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, இந்த கொடுத்துருக்க டார்கெட் எலமெண்ட் வந்து இந்த ஒரு எலமெண்ட்டோட குட்டியாவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்டாக இப்போ 2 இருக்குது. 2 வந்து 1ஓட பெருசு. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் 3ஓட 2 வந்து சிறுசு. ஸோ அதனால அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இஃப் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சாரி இஃப் டார்கெட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ இருந்துச்சுன்னா அந்த ஐயை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிஸ்க் கேஸில் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸ் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்ஸ் அந்த லூப்போட லாஜிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம லூப்பில் வந்து என்ன செக் பண்ணணும்னா, இந்த கொடுத்துருக்க டார்கெட் எலமெண்ட் வந்து எந்த எலமெண்ட்டுக்கு கம்மியாகவோ ஒரு ஈக்குவலாகவோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது 1 கூட செக் பண்ணணும். 1 வந்து 2ஓட கம்மி. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் இங்கே வரும்போது 3க்கு வரும். 3 வந்து 2ஓட அதிகம். அதனால நம்ம இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அதனால இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம இப்போ ஐயோட வேல்யூ வந்து கரெக்டாக 1ல் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இந்த லாஜிக்கில் தான் இந்த கோட் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் நான் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அதை வந்து இல்லை நான் ஏதாவது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.